இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரி குழுவோட 8வது நாளில் இருக்கும். இந்த 8வது நாள் நம்ம என்ன பிரசாதம் செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த 8வது நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது. இது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். ஏற்கனவே நம்ம குழு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான். அன்னைக்கு நம்ம குரு பகவானுக்கு உரிய கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருந்தோம். இன்னைக்கு நம்ம அதையே திருப்ப செய்ய வேணாம், நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பிரசாதம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல், அடுத்ததா கோவில் புளியோதரை. இது ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு சுண்டலும் புளியோதரையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் போல கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அது பெருசா இருக்கும், சீக்கிரமாவும் வெந்துடும். அதனால நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல மாத்திடலாம். குக்கர்ல நான் ஒரு 2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விசில் வச்சிங்கன்னா பருப்பு மொத்தமும் குழஞ்சிடும். அதனால ஒரு விசில் வரும்பொழுதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ப்ரெஷர்லேயே வந்துடும். அதனால ஒரு விசில் வர ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு விசில் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம தாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 5லிருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. முந்திரி கொஞ்சம் செவந்ததும் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். இது கொஞ்சம் அவங்களுக்கு வெல்லம் நீர்க்க ஆரம்பிக்கும். இந்த வெல்லம் திக்காக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் போல் தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு இனிப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளியோதரை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கும் பொழுதே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்து வறுத்துடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஒரு 8லிருந்து 10 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சரில் சேர்த்தாச்சு. நம்ம இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அடுத்ததான் நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம அடுத்ததா புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தோம். இதை நல்லா ஊற வச்சு கரைச்சிருக்கோம். இப்போ இதை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு உங்களுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வைங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்க பருப்பு பொடியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நீங்க கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றீங்கன்னா புளி கரைச்சல் சேர்க்கும் போதே நம்ம சேர்த்துடலாம். நான் தூள் பெருங்காயன்றதுனால கடைசியா சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறும் பொழுது நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். நமக்கு தேவையான அளவு புளி காய்ச்சல் எடுத்துக்கிட்டு இது கூட நான் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் போல் மறுபடியும் அந்த பருப்பு பொடியை சேர்த்து கலந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஊறினதும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலையே இப்போ சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆயிடுச்சு.
இன்னைக்கு நம்ம நவராத்திரி கொலுவுடைய 8வது நாள் பிரசாதம் புளியோதரையும் கடலைப்பருப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதத்தை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.